பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பேபி யுவராணி அவர்களோட டிஜிட்டல் பெயிண்டிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ இவங்க வளர்ந்துட்டாங்க. பட் இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பெயிண்டிங்கில் ரொம்ப ட்ரெண்டிங்கான ஃபோட்டோ. ஸோ இது நம்ம இன்றைக்கி பேசிக்காக எப்படி பண்ணுறது, இது வரைக்கும் நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா ஹேர் கலரிங் உள்ள நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணதில்லை. இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு கலர் ஹேர்ஸ் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி இதை நான் விரும்ப மாட்டேன், பட் நிறைய பேருக்கு இந்த டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் பெயிண்டிங் விரும்புகிறாங்க அப்படின்றதுனால ஸோ கலர்ஃபுல்லாக எப்படி ஹேர் ஃபில் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக இந்த வீடியோவில் காத்துக்கிட்டு இருக்கு. நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான பேக்ரவுண்டை கட் பண்ணி எடுத்துடுறோம். எப்பவும் சொல்கிறேன், மேனுவலாக பென் டூலை வச்சு பேக்ரவுண்ட் கட் பண்ணி எடுங்க, எந்த ஒரு சாஃப்ட்வேரையும் யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு ஸ்மெட்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா நோஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம். நோஸ் பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் பென் டூலால். காரணம் என்னென்னா, ஸ்மெட்ச் பண்ணும்போது நோஸ் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, ஷார்ப்னஸ் போகக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ நீங்களும் பார்த்துட்ருக்க மாதிரியே நோஸ் பார்த்திங்கன்னா பென் டூலால் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்மெட்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்துட்ருக்க நான் ஸ்மெட்ச் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரஷ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது. அந்த சேனலில் போனீங்கன்னா இந்த ப்ரெஷ்ஷை பார்த்திங்கன்னா நான் பின் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோட்டோஷாப்பில் லோட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஸ்மெட்ச் ப்ரஷ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவும் நல்லாவும் இருக்கும். ஸோ இப்போ நோஸ் வரைஞ்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஐஸ் மார்க் பண்ணி அதுவும் ஸ்மெட்ச் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா முழுக்க நான் ஒரு டுட்டோரியலுக்காக மட்டும்தான் பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா எல்லாமே நான் பேசிக்காக தான் பண்ணியிருப்பேன். ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர் மட்டும்தான் இதில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்மெட்ச் எப்படி பண்ணுறது, ஹேர் கலர் எப்படி வைக்கிறது, கலரிங் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை தான் சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்மெட்ச் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பெயிண்டிங்கில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸ்மெட்சில் எப்பயுமே வேகத்தை காட்ட தேவையில்லை, மெதுவாக பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோவுக்கு ஸ்மெட்ச் மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மட்டும் நான் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். ஸோ நல்ல டைம் எடுத்து பொறுமையாக நீங்கள் ஸ்மெட்ச் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கின் க்ளோ அண்ட் லைட்டிங் அண்ட் ஸ்மூத்னஸ் இது எல்லாமே பர்ஃபெக்டாக கிடைக்கும். நீங்கள் வேகமாக ஸ்மெட்ச் பண்ணும்போது என்ன பிரச்சனை ஆகும்னா, நீங்கள் பக்கத்தில் ஸ்மெட்ச் பண்ணாமல் நல்லா எட்ட ஸ்மெட்ச் பண்ணிவிடுவீங்க சீக்கிரம் பண்ணுன்றதுக்காக. ஸோ அப்போ டீட்டெயிலிங், ஷைனிங், க்ளோ இது எதுவுமே கிடைக்காது. ஸோ உங்களுக்கு ஸ்மெட்ச் பண்ணது தெரியாது, ஜஸ்ட்டு ஒரு ஃபில்டர் எஃபெக்ட் போட்ட மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்மெட்ச் எஃபெக்ட் தெரியணும் அப்படின்னா நல்லா பக்கத்து பிக்சலை சின்னதாக ஒர்க் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு நல்ல டீட்டெயில் கிடைக்கும். ஸோ கண்ணுக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பயுமே மார்க் பண்ணி ஒர்க் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த ஒரு இடம்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனால் கூட பார்த்திங்கன்னா ஐஸோட பொசிஷனே மாறிடும். ஸோ எப்பவும் இந்த ஐஸ் கிட்டெல்லாம் ஒர்க் பண்ணும்போது நல்லா மார்க் பண்ணி பென் டூலை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஐப்ரோஸ் நம்ம எப்பயுமே புதுசாக வரைஞ்சிருவோம், அதனால் ஐப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. அப்படியே ஒரு ஓவர்லே ஸ்மெட்ச் பண்ணி விட்டுட்டு ஐஸ் கட்டெலாம் நல்ல டீட்டெயில் கொடுங்க. ஃபைனலாக ஐஸ் வரையலாம். ஸ்டார்டிங்கில் எப்பயுமே ஐ வரையாதீங்க, எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபைனலாக வரையும் போது உங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும். இப்போயே நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா நிறைய டீட்டெயில் மிஸ் ஆகும். ஸோ எப்பயுமே ஐஸ் லாஸ்ட்டாக வரைஞ்சிருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேஸில் ஹேர் வருது அப்படின்னா அதையும் சேர்த்து ஸ்மெட்ச் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம ஹேர் வரையக்குள்ளே அந்த டீட்டெயில் கொடுக்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் வரைஞ்சிக்கலாம். லிப்ஸ் மார்க் பண்ணி செலக்ட் பண்ணி ஸ்மெட்ச் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா கிளாரிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஃபோட்டோ என்லார்ஜ் பண்ணியிருக்கேன், ஏன்னா இதோட ஒரிஜினல் ஃபோட்டோ எனக்கு கிடைக்கல. இது ரொம்ப பழைய ஃபோட்டோ. ஸோ நிறைய டிஜிட்டல் பெயிண்டிங்கில் பார்த்துருப்பீங்க. இந்த போஸ்டில் இந்த பேபி ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங் நல்லா கலர்ஃபுல்லாக கொடுத்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அதோட ஒரிஜினல் ஃபோட்டோ கிடைக்கிறதுனால கூகுள் பண்ணி எடுத்தது தான். ஸோ கிளாரிட்டி கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்திங்கன்னா அதில் ஃபோட்டோ என்லார்ஜ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோ என்லார்ஜ் எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பெயிண்டிங் வரைகிறீங்க அப்படின்னா ஒரு பழைய ஃபோட்டோ கொடுப்பாங்க. ஃபோட்டோவை உங்களுக்கு செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஷார்ப்னஸ் இருக்காது, கிளாரிட்டி இருக்காது, லைட்டிங் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி ஷார்ப்னஸ்லாம் இல்லாதப்போ நீங்கள் இந்த மாதிரி
ஃபோட்டோ என்லார்ஜ் பண்ணிங்கன்னா வந்து ஃபேஸ் வந்து ப்ரைட்டாக ஆக்கி கொடுத்துரும், ப்ளஸ் ஷார்ப்னஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அது மேலே பெயிண்டிங் வரையும் போது உங்களுக்கு கிளாரிட்டி நல்லாவே கிடைக்கும். ஹேர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்காக ஸ்மெச் பண்ணிக்கிறேன் ஹேருக்கு மேலேயே. ஏன்னா நம்ம வந்து இதில் வரைய போகிறோம் ஃபுல்லாகவே ஹேர். அதனால் இருக்கிற ஹேர் அப்படியே பார்த்திங்கன்னா வந்து நான் ஜஸ்ட்டு வந்து ஸ்மெச் பண்ணிட்டு அதை லைட்டாக பிளாக் பண்ணிட்டேன். நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ப்ரஷ் செட்டிங்ஸ் அண்ட் ப்ரஷ் பார்த்திங்கன்னா எல்லாமே அதில் அப்லோட் பண்ணியிருக்கு. நம்மளோட ரெகுலர் வீடியோஸும் உங்களுக்கு அந்த சேனலில் அப்லோட் ஆகிடும். ஸோ ஹேர் கட்டிங் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ ஹேருக்கு மேலே அப்படியே ஒரு பிளாக் லைன் போட்டே வந்திங்கன்னா அந்த முடியெலாம் பறக்கும் போது அந்த சின்ன சின்ன முடி அந்த வெளியில் தெரியும்ல, அது உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கும். பட் நம்ம இங்கே பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம அந்த கட்டிங் பென் டூலை வச்சு கட் பண்ணி எடுத்து தெரியக்கூடாது அப்படின்றத ஹேர் மேலே ஒரு ஓவர்லி மாதிரி சின்ன சின்ன ஹேர்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் இதே மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் பெயிண்டிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ நம்ம ஆர்டராகவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப கம்மியாகவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபோட்டோ ஃப்ரேம்ஸும் நம்மக்கிட்டே இருக்குது, நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு நம்மக்கிட்டே கூட ஃபோட்டோ ஃப்ரேம்ஸும் போட்டுக்கலாம். பெயிண்டிங் மட்டும் வரைஞ்சி தரணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், பெயிண்டிங் நாங்கள் வரைஞ்சும் கொடுக்குறோம். ஸோ ரொம்ப கம்மியான நாட்களில் ரொம்ப சீக்கிரம் ஒர்க்கு முடித்து கொடுத்துருவோம். இது போக மெர்ஜ் ஆர்ட்டு, கொலாஜி ஃப்ரேம், இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபோட்டோக்கு பார்த்திங்கன்னா நம்ம கலர்ஃபுல்லான ஹேர் கொடுக்க போகிறோம். எப்பயும் பண்ணுற மாதிரி பேஸ் கலர் எடுத்து ஹேர் ஃப்ளோலாம் நம்ம வரைஞ்சிக்கிறோம். ஸோ இந்த ஒரு ஹேர் செட்டிங் பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருக்க ப்ரஷ்லேயே பார்த்திங்கன்னா ஹேர் தனியாக வரும். ஸோ 2 எஜ்ஜும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதை யூஸ் பண்ணி நீங்கள் பென் ப்ரெஷர் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது ஷேப் டைனமிக் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா பென் ப்ரெஷர் ஆன் பண்ணிட்டு வரைங்க, உங்களுக்கு சாஃப்ட் எஜ் கிடைக்கும். பட் பென்னில் யூஸ் பண்ணிட்டாலே சாஃப்ட் எஜ் கிடைக்குமானா அப்படி கிடையாது. நீங்கள் உங்கள் கையால் கொடுக்குற ப்ரெஷரில் தான் சாஃப்ட் எஜ் வரதே இருக்குது. நீங்கள் அதிகமாக வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் ஷார்ப்பாக வரும், ஒரு பக்கம் ஷார்ப்பாக வராது. ஸோ அந்த ப்ரெஷரை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெண்ணை ஹேண்டில் பண்ணிங்கன்னா 2 பக்கமே பார்த்திங்கன்னா ஷார்ப்பான உங்களுக்கு ஹேர்ஸ் கிடைக்கும், அந்த ஷார்ப் எஜ்ஜு கிடைக்கும். ஸோ பேஸ் ஹேர் வரைஞ்சாச்சு, அதுக்கு மேலே ஒரு பிளாக் ஹேரும் வரைஞ்சாச்சு. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட பெயிண்டிங்ஸ் ஒர்க்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஒரு நண்பர்கள் யாராவது டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருந்தாங்களா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து ஃபேஸில் பார்த்திங்கன்னா இன்னும் கலர் அப்ளை பண்ணல, ஹேர்ஸ் ஃபுல்லாகவே கலர் வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ பிங்க், க்ரீன், ப்ளூ இந்த 4 கலரையும் ஜாயின் பண்ண மாதிரி பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இந்த மாதிரி கலர்ஃபுல் ஹேர்ஸ் தான் விரும்புகிறாங்க. பட் அது வந்து அது நேச்சுரலாக இல்லாட்டியும் பட் நிறைய பேர் அது விரும்புறதுனால கேட்குறவங்களுக்கு அது பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் இந்த கலர் ஹேர்ஸ் போடலை அப்படின்றதுனால இந்த வீடியோ போட்டிருக்கோம். இது ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக் தான். இப்போ கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு டுட்டோரியல் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு ஏற்ற மாதிரியும் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். அண்ட் பார்த்திங்கன்னா மெர்ஜ் ஆர்ட் கூட பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். பழைய ஃபோட்டோவை எப்படி ரீஸ்டோர் பண்ணி இமேஜினரி ஆர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் உங்களுக்கு கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸ்மெச் பண்ணியாச்சு, ஹேர் வரைஞ்சாச்சு. இப்போ ஐப்ரோஸ் ஹைலைட்ஸ்லாம் கொடுத்துட்டு ஃபேஸ்க்கும் ஹைலைட் கொடுத்தாச்சு. ஸோ ஃபேஸ் கலர் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சேச்சுரேஷன் அதிகப்படுத்திட்டு கலர் பேலன்ஸில் பார்த்திங்கன்னா வந்து அந்த
ஹைலைட்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணனால அந்த லைட்டிங் உங்களுக்கு எஃபெக்ட் தெரியுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நோஸ்க்கு வந்து ஹைலைட் கொடுக்கணும். ஏன்னா அந்த அந்த ஃபேஸோட கலர் ஏற்றுனதுனால பார்த்திங்கன்னா நோஸோட செப்பரேஷன் போயிடுச்சு. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா மேனுவலாக நான் ப்ரெஷ்ஷில் வந்து ஒரு டார்க் ப்ரௌன் எடுத்துகிட்டு வரைகிறேன். ஸோ அது உங்களுக்கு ஃபோட்டோஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து நோஸுக்கும் உங்கள் முகத்துக்கும் வந்து செப்பரேஷன் பண்ணி கொடுக்கும். அண்ட் அதே கலரை யூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த கட்டிங் முகத்தில் அந்த மடிப்பு வர இடத்துலலாம் நீங்கள் ஹைலைட் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக வந்துடும். ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஒரு ஃபோட்டோக்கு நான் வந்து பேக்ரவுண்ட் வந்து அப்ளை பண்ணல. ஏன்னா வந்து இந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா வந்து கலர்ஃபுல்லான ஒரு பேக்ரவுண்ட் வேணும். ஸோ அதனால் பேக்ரவுண்டுக்கு தனி ஒரு வீடியோ வேணால் போடுறேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த வீடியோ இன்னொரு தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் என்னென்ன வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எது யூஸாக இருக்குன்னு. ஸோ நெத்தியில் பார்த்திங்கன்னா ஒரு குங்குமம் போட்டு வச்சுருக்கிற மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற ப்ரெஷ்ஷை தேடிக்கிட்டு இருக்கேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா லிப்ஸ், இன்னும் லிப்ஸுக்கு வந்து கலர் கொடுக்கல. அது மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த ஒரு செட்டிங்ஸை பற்றி. ப்ரெஷ்ஷில் இங்க் ப்ரெஷ் எடுத்துகிட்டு ஒயிட் கலர் அப்ளை பண்ணி டீத்தில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா டீத்து ஸ்மெஜ்ஜும் ஆகிடும், அதே சமயத்தில் ஒயிட் கலர் அப்ளைவும் ஆகிடும். ஸோ டீத்துக்கு மேக்ஸிமம் இந்த டெக்னிக்லேயே யூஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு லேயர் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ மேலே வச்சு நீங்கள் இங்க் ப்ரெஷ் வச்சிட்டிங்கன்னா ரெக்கவர் பண்ண முடியாது. அதனால் ஒரு லேயர் போட்டு பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கலர், ஃபேஸ் கலர் அண்ட் ஸ்மெஜ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இந்த ஃபோட்டோவோட அவுட் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அண்ட் நம்மளோட சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம், டெலகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி எந்த ஒரு பிளாட்ஃபார்மில் எங்களை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சாலும் ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோவிலேயே நான் வாட்ஸ்அப் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக சொன்ன டைமுக்கு கரெக்டாக பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.